எல்லாருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் ஃபுல்லாகவே எழுதிடலாம். 2 மார்க் 3 மார்க் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. 12 சாப்டர், ஒரு சாப்டர்லேயும் வந்து பார்த்தா 100கணக்கில் சம்மு. இதெல்லாம் பார்த்தாலே தலைவலிக்குது. அவன் ஒரே 2 மார்க் தான் ஒரு சாப்டர்லேருந்து கேட்பான், ஒரே 3 மார்க்கில் ஒரு சாப்டர்லேருந்து கேட்பான். ஸோ நம்ம அதை எழுதுறதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படுறோம். மொத்தமாகவே எழுதணும். அதில் ஒன்று க்ரியேட்டிவ் கேட்டு கம்பல்சரி கேட்டால் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் 6வது எழுதணும்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆர்டரில் படிக்கணும். சாப்டர் 1, 12, 8 ஃபஸ்ட்டு இதை முடிங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். 2, 3, 4, 11, 7, 10 இந்த 9 சாப்டர் தரவு பண்ணிங்கன்னா 6 2 மார்க் 3 மார்க் எழுதிடலாம். நீங்கள் எல்லாமே எழுதணும்னா எல்லா சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் எக்ஸ்ட்ராவாக எக்ஸைஸ் 5.1, 5.2, 6.1, 6.2, 6.3 அண்ட் 9th சாப்டர் இந்த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்க சார், நீங்கள் இது மட்டும் சொல்லிட்டீங்க, என்ன இம்பார்ட்டன்ட் சொல்லவே இல்லை அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கு மேலே நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் மட்டுமாவது கடைசி நிமிஷத்தில் இந்த 10 நாளாவது ஒழுக்கமாக படிச்சிங்கன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் 1 hour தான் ஆகும். இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில் வீடியோ யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். எவ்வளோ நேரம் ஒரு சாப்டர் எடுக்கும், எவ்வளோ நேரம் வந்து 5 மார்க்குக்கு எடுக்கும், 5 மார்க்கு என்ன படிக்கணும், எல்லாமே நான் வந்து இன்றைக்கி போட்ட வீடியோவில் யூடியூப் சேனலில் இருக்குது, நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், இந்த ஆர்டரில் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படிச்சிங்கனாலே கன்ஃபார்மாக 6 எழுதிடலாம். இப்போவும் சொல்கிறேன், 7வது எழுதணும் அப்படின்னா கம்பல்சரி எழுதணும். நீங்கள் எல்லா சாப்டர்லையுமே கான்செப்டை தெரிஞ்சு வச்சே ஆகணும். ஃபார்முலாஸ் எல்லாம் முதல் கொண்டு தெரிஞ்சு வச்சே ஆகணும். தியரம்ஸ் தெரிஞ்சு வச்சே ஆகணும். ப்ரீவியஸ் இயர் கொஷினும் தெரிஞ்சு வச்சே ஆகணும். அப்போ தான் கம்பல்சரி எழுத முடியும். அண்ட் மோரோவர் ரொம்ப வீக்காக இருந்தீங்கன்னா 6 எழுதுறது சுலபம். நான் சொல்லியிருக்கேன் கிளியராக. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறது வருத்தமாக இருக்குது, நெஞ்செல்லாம் வலிக்குது. கன்ஃபார்மாக லைக் பண்ணுங்கள். நன்றி.